அடி பாவி, நீயும் ஒரு சங்கியா அப்படின்னு இன்னைக்கு மக்கள் எல்லாருமே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் இந்த நிக்கிதான்னு எல்லாரும் இங்க தேடிட்டு இருந்த நேரத்துல இவங்க சாதா நிக்கிதா இல்ல சங்கி நிக்கிதா அப்படின்னு சொல்லி தோண்ட தோண்ட பல ஆதாரங்கள் இப்ப கையில கிடைச்சிருக்குது. இந்த நிக்கிதா இவங்க ஒரு சங்கி, இவங்க பாஜகவுடைய கொள்கையை முழுமையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் இன்னைக்கு பாஜகவுடைய தலைவர்களுடைய சத்தங்களே இன்னைக்கு பெரிய அளவுல பார்க்க முடியல. இப்போ இந்த சிவகங்கை அஜித்குமாரோட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பத்துல அஜித்குமார் வெர்சஸ் போலீஸ் அப்படின்னு இருந்த வரைக்கும் பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாருமே அஜித்குமாருக்கு நீதி வேண்டும், திமுக அரசு அராஜகம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்துல உரிய நடவடிக்கை எடுத்ததுக்கு பிறகு இந்த வழக்கு அப்படியே நிக்கிதா வெர்சஸ் அஜித்குமார்னு சொல்லி மாறிச்சு. எப்போ இந்த வழக்கு இந்த கோணத்துல போக ஆரம்பிச்சுச்சோ உடனே பாஜக தலைவர்களுடைய சத்தங்களே காணா, எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஹலோ, யாரா இருக்கீங்களா? அமைதியாகுது. அப்புறம் இந்த நிக்கிதா யாருன்னு தேடி போய் பார்க்கும் போதுதான் இவங்க சாதாரண நிக்கிதா இல்ல சங்கி நிக்கிதா அப்படின்ற உண்மை எல்லாமே தெரிய வருது. குறிப்பா இவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கும் போது முழுக்க முழுக்க பாஜகவுடைய புகழ் தான். அண்ணாமலைக்கு தீவிர ரசிகையா இருக்கிறாங்க. அண்ணாமலையோட கையை இறுக பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அக்மாருக்கு சங்கியாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை ஒரு ஜனநாயக காவலர் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து புகழ் பாடுறாங்க. மோடிஜியோடைய புகழ், அமித்ஷாஜியின் புகழ், எச் ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன், ஏன் பவன் கல்யாணுக்கு கூட பறந்து பறந்து புகழ் பாடக்கூடிய அளவுக்கு ஒரு அக்மாருக்கு சங்கியாவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இல்லாம சமீபத்தில் பாஜகவில் நடத்தப்பட்ட முருகர் மாநாடை பத்தி நாங்கெல்லாம் சங்கிகள் என்பதில் பெருமை கொள்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமைப்பட்டுக்கூடிய ஒரு சங்கி. வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? இது இல்லாம இந்த நிக்கிதா 2010 காலகட்டத்திலே பல பேர்கிட்ட மோசடியுமே செஞ்சிருக்காங்க. நான் உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி பல பேர்கிட்ட லட்சக்கணக்கில் 2010 ஒரு 16 லட்ச ரூபா மோசடி, அதுக்கப்புறம் ஒருத்தட்ட துணை பேராசிரியர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு 25 லட்ச ரூபா மோசடி பண்ணியிருக்காங்க. கடந்த ஜனவரி மாசம் என்னோட வீடை விற்கிறேன் அப்படின்னு சொல்லி 30 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்க ஒரு பல வகையான மோசடிகள் நடத்தி இருக்காங்க. அடுத்து கல்யாணம் பண்ணியுமே சில பேர்கிட்ட மோசடி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற புகாரமே இப்போ வந்திருக்குது. குறிப்பா தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திருமாறன், அவரையுமே கல்யாணம் பண்ணி முதல் நாள் இரவே இவங்க ஓடி போயிட்டாங்க, பல வகையான மோசடிகள் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் தான் சொல்லி திருமாறன் இப்போ ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி நிக்கிதா மேல பல்வேறு வகையான புகார்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்த நிக்கிதா அண்ணாமலையோட கையை இறுகப்பட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீவிர சங்கி அப்படின்ற உண்மையே வெளியே வந்திருக்கு. அது என்னவோ தெரியல, ஆருத்ரா வழக்குல இருந்து அஜித்குமார் வழக்கு வரைக்கும் இங்க எந்த வழக்கெல்லாம் மோசமான வழக்கா இருக்கோ, மோசடி வழக்கா இருக்கோ, அந்த வழக்கெல்லாம் தோண்டும் போது அதுக்கு பின்னாடி எல்லாமே சங்கிகள் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதனால தொடர்ந்து முன்னுக்கு பிறனா பேசிட்டு இருக்கிட்டு இப்ப தலைமறைவா இருக்கக்கூடிய இந்த நிக்கிதாவை கைது செஞ்சு இவங்களை விசாரிச்சா பல்வேறு வகையான உண்மைகள் வெளியில வரும். இன்னும் குறிப்பா இந்த நிக்கிதா யாரு, இவங்களோட பின்புலங்கள் என்ன, இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் நம்ம பேட்டை டிவி யூடியூப் சேனல்ல இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பதிவு செஞ்சிருக்கிறோம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவி